நேற்று ரெண்டு பேரும் அவங்க பேரனும் பேத்தியும் வண்டியில் ஏறி பிள்ளைங்களையும் வச்சுட்டு போகிறாங்க. இவங்க வந்து ரெண்டு பேரும் இந்த இங்கனக்குள்ளே வண்டி வச்சுக்கிட்டு நின்றுருக்காங்க. வாசலில் எதுக்கு நிற்கிறீங்க, அங்கே வந்தால் அங்கே போய் நில்லுங்கன்னு தான் சொன்னேன்னா, நீ யாரா கேட்குறதுக்கு, என்ன வேணும்னா உன் வீட்டில் திரையை போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவுன்னா அவனுக்கு கோவம் வச்சு சத்தம் போட்டான். இதுதான் நடந்தது. அப்புறமா அந்த டீ கடைக்கார அந்த சொந்தக்காரன் தான் அவங்க அண்ணனோ யாரோ வீடு நுழைஞ்சவங்களெல்லாம் வெட்டினா தான் சரியாக வரும் அப்படின்ட்டு போகிறான். இது அடிக்கடி இப்படி தான் நடக்குது. இதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட இங்கே நிற்காதீங்க அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கோம். கேட்க மாட்டாங்க. சரி சரின்னு ஒரு 2 நாளைக்கு கரெக்டாக இருப்பாங்க. அப்புறமா அதே தான் நடக்கும். அந்த பசங்களாம் யாருமா? அது நமக்கு யார் எவருன்னு தெரியாது. மேலே இருக்கிறவங்க, டீ கடைக்கு வர்றவங்க, டீ கடைக்கு வர்றவங்க, வேற யாரும் கிடையாது. அது நிறையா பேர் இருக்காங்களே. ஆமாம், அது பொம்பளைங்களும் வந்து சிகரெட் குடிக்கிறாங்க. ஒரு 2 பொம்பளை வந்தால் ஒரு 10 ஆம்பளைங்க வர்றாங்க. எல்லாம் இங்கே நின்றுக்கிடுறாங்க. சொன்னால் தகராறு தான். இங்கேயே வருவாங்க, இங்கேயே வண்டி நிறுத்துவாங்க. ஏன்னா இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை வாட்டி நம்ம சொல்கிறது, பிள்ளைங்களை கூட ஒத்தியால் விட்றதுக்கு பயமாக இருக்குது. அதுவும் போக நைட்டுன்னா அந்த பையன் அவனோட அண்ணனோ யாரோ அந்த வார்த்தை சொல்லிட்டு போகிறான், இதில் வீடு நுழைஞ்சு வெட்டணும் அப்படின்ட்டு. நான் சொல்லாதீங்க, அப்படி தான் வருவாங்க. எங்களுக்கு வியாபாரம் நடக்கணும், இதுதான் பிரச்சனை. யாரையும் இங்கே நிற்கன்னு சொல்லாதீங்க. சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது.